Hi friends, welcome back to Sanatha Mall. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ ரோஸ்மேரி ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த தடவையும் ரோஸ்மேரியை யூஸ் பண்ணி ரோஸ்மேரி வாட்டர் நம்மளோட ஹேருக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்படி யூஸ் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க ரோஸ்மேரி வாட்டர் இப்போது கடையிலே கிடைக்குது. ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக. கடையில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அதில் வாசனை கொடுக்கறதுக்காக சில பொருள் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் நம்ம எந்த ஒரு பொருளுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒன்லி ரோஸ்மேரி லீவ்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்மேரியை லீவ்ஸ் மட்டும் நல்லா பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணி கலர் மாற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்மேரியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு ஒரு 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லியுமே ரோஸ்மேரி வாட்டர் உங்களோட ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். இப்போது இந்த ரோஸ்மேரியை இப்பொழுதைக்கு நான் எப்படி என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரோஸ்மேரி வாட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லைங்க. உங்கள் ஹேரில் ஆயில் இருக்கலாம், இல்லை ஆயில் இல்லாமலே இருக்கலாம். நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ண முடியலன்னா காட்டனில் நீங்கள் நினச்சிக்கூடும் எங்கெங்கன்னா உங்களுக்கு முடி வளரணும் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் நல்லா ஜஸ்ட்டு தொட்டு தொட்டு கொடுக்கலாம். மசாஜ் ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். உங்களோட டைமை பொறுத்து இந்த ரோஸ்மேரி வாட்டரை நீங்கள் ரெகுலராகவே உங்களோட ஹேர் ரொட்டீனில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்படி யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால உங்களோட ஹேர் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால தான் நான் ஸ்கால்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லா முடி வளருதும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எங்கெங்கன்னா சர்க்குலர் மோஷன் மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலன்னா உங்களுக்கு முடி வளருதை நல்லா கண்கூடாகவே உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஸ்கால்ப்பில் இருக்கிற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் லைக் டேண்ட்ரஃப் தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளமாக நிறைய பேரோட ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணும் இந்த ரோஸ்மேரி வாட்டர் அண்ட் ரோஸ்மேரி ஹேர் பேக்கு எது போட்டாலும். ஹேர் லாஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி புது முடியை வளர செய்கிறதும் இந்த ரோஸ்மேரி தான். எங்கெங்கன்னா வளரணும்னு இருக்கோ அந்த இடத்துலனா கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரோஸ்மேரியில் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணலாம். பாய்ஸு கேர்ள்ஸுன்னு சொல்லிட்டு யார் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மேரி கிடைக்கலன்னா ட்ரைடு ரோஸ்மேரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஈஸி மெத்தட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.